12 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடகங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஏற்கனவே கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார். 12 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் கைபேசி பயன்பாட்டை முழுமையாக நிறுத்த வேண்டும் என அரசாங்கம் ஏற்கனவே முன்மொழிந்துள்ள நிலையில் அதற்கு இணையாக சமூக ஊடக பயன்பாட்டையும் தடை செய்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உலகின் பல நாடுகள் பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்ய சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் அது தொடர்பிலும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டார். பிள்ளைகள் இணையத்துடன் இணைவதன் மூலம் இடம்பெறும் பல்வேறு ஒழுக்கக்கேடான சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சிறுவர்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை கையாள்வதற்காக புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இதேவேளை 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் சிறுவர்கள் தொடர்பான 10,455 முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்துள்ளன. அவற்றில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்டத்தின் கீழ் 8,514 முறைப்பாடுகளும் அதன் நேரடி எல்லைக்குள் வராத 1,941 முறைப்பாடுகளும் உள்ளடங்குகின்றன. கடந்த ஆண்டு கிடைத்த முறைப்பாடுகளில் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக 545 முறைப்பாடுகளும், பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக 231 முறைப்பாடுகளும், இளம் வயது கற்பம் தொடர்பாக 79 முறைப்பாடுகளும், கருக்கலைப்பு தொடர்பாக 3 முறைப்பாடுகளும், சிறுவர் திருமணம் தொடர்பாக 9 சம்பவங்களும், பாலியல் வல்லுறவு தொடர்பாக 38 முறைப்பாடுகளும், சிறுவர்களுக்கு எதிரான சைபர் வன்முறை தொடர்பாக 150 முறைப்பாடுகளும், தற்கொலை முயற்சி தொடர்பாக 20 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவை தவிர பிறப்புச் சான்றிதழ் இல்லாத பிள்ளைகள் தொடர்பாக 42 முறைப்பாடுகளும், 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கைவிட்டுவிட்டு பெற்றோர் வெளிநாடு சென்றமை தொடர்பாக 9 முறைப்பாடுகளும் கடந்த ஆண்டில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்துள்ளன. மார்ச் மாதத்தில் பெரும்பாலும் மின்துண்டிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்தார். கொழும்பிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், මේක තියෙන භයානකම තත්ත්වය තමයි මේ විදියට බාල නැව් දිගින් දිගටම ආවොත් අනිවාර්යයෙන්ම මාර්තු මාසයෙන් පස්සේ විදුලි කප්පාදුවකට යන්න සිද්ධ වෙනවා. ඇයි මම මාර්තු මාසෙ කියලා කියන්නේ? මොකද හේතුව කලින් ටෙන්ඩර් එකේ ආපුවා කිලෝ කැලරි 5900 වැඩිපුර ඒවා තියෙනවා பெப்ரவரி மாசம் இவர வெடக்கம். அரசாங்கத்தால் திட்டமிட்டு தரக்குறைவான நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலக்கரி தொகையை கொண்டு பயன்பாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது. எனவே மார்ச் மாதத்தில் பெரும்பாலும் மின்துண்டிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சியை பொறுப்பேற்ற இந்த அரசாங்கம் தற்போது தமது ஆட்சியில் இடம்பெறும் ஊழல் மோசடிகளை மறைப்பதிலேயே அவதானம் செலுத்தி வருகிறது. நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கான விலைமுறை கோரலில் ஆரம்பத்திலிருந்தே மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன. මේ දවස්වල ලංකා ගල්ලංගුරු සමාගම ලංකාවට මේ අවුරුද්ද සඳහා ගෙන්වනු ලබන ගල්ලංගුරු වල ප්‍රමිතියෙන් බාලවීම පිළිබඳව අපි පාර්ලිමේන්තුවේදීත් ඒ වගේම එළියේදීත් අපි මේ පිළිබඳව එළිදරව් කළා. විශේෂයෙන්ම මේ ගල්ලංගුරු ගෙන්වීම ටෙන්ඩර් පටිපාටිය ආරම්භ කරන මොහොතේ සිටම කරන්නේ டீல் එකක් දැමීම ගැනීම සඳහා ක්‍රමවේදය මාරු කිරීම. அதாவது மோசடியை இலக்காக வைத்துத்தான் இந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கான விலைமுறை கோரலுக்கு 48 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுவதே வழமையான நடைமுறையாகும். ஆனால் அதனை 21 நாட்களுக்கு குறைத்துத்தான் இந்த நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வாறு திட்டமிட்டு தரக்குறைவான நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஆரம்பத்தில் வலுசக்தி அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை முற்றாக நிராகரித்தார். எனினும் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மாதிரி பரிசோதனைகளில் நிலக்கரி தரமற்றது என்பது நிரூபணமாகியுள்ளது. தொடர்ச்சியாக இவ்வாறு தரக்குறைவான நிலக்கரி இறக்குமதி செய்யப்படும் பட்சத்தில் மார்ச்சில் நிச்சயம் மின்துண்டிப்பு ஏற்படும். இந்த நிலக்கரி மற்றும் டீசல் மாபியாக்களின் செயற்பாடுகளால் மார்ச்சில் மின்துண்டிப்பு ஏற்பட பெரும்பாலும் வாய்ப்புள்ளது. இது மத்திய வங்கி மோசடியை விட பாரிய மோசடியாகும். கடந்த ஆட்சி காலங்களில் கொள்ளையர்கள் மோசடி செய்தனர். ஆனால் தற்போது அரசாங்கமே நேரடியாக மோசடிகளில் ஈடுபட்டு வருகிறது என்றார். ආරම්භයේ සිටීම හොරකම ඉලක්ක කරලා වංචාව ඉලක්ක කරලා තමයි මේ වැඩේ කරන්නේ. සාමාන්‍යයෙන් ගල්ලංගුරු ගෙන්වන්න ටෙන්ඩර් එක දාන්න දවස් 42ක් දෙන්න ඕන.
ඒක මේ පාර දින 21කට අඩු කරලා තමයි මේ ටෙන්ඩර් ක්‍රියාදාමය පටන් ගන්නෙ. දින 21කට අඩු කරාම මොකද්ද වෙන්නේ? ප්‍රසම්පාදන ක්‍රියාවලිය සඳහා දායක වෙන්නට විශාල සමාගම් වලට තියෙන හැකියාව නැති වෙනවා. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணை தொடர்பான முறைப்பாட்டை மீண்டும் ஜூலை மாதம் 30ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இன்று இந்த முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான நாமல் ராஜபக்ஷ உட்பட 4 சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தனர். இதன்போது இந்த சம்பவம் தொடர்பான சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து குறித்த முறைப்பாட்டை மீண்டும் ஜூலை மாதம் 30ஆம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் குறித்த நிலைப்பாட்டை அறிவிக்குமாறு உத்தரவிட்டார். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது முறைகேடாக ஈட்டிய பணத்தை நிறுவனம் ஒன்றை பராமரித்ததன் ஊடாக பணமோசடி செய்ததாக குற்றம் சுமத்தி 2016ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதே நேரம் தனக்கெதிரான நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கிற்கு முன்னிலையான நிலையில் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ ගරු විනිශ්චකාරවරුන් සම්බන්ධනොත් මෙවැනිම ආකාරයේ ගැටලුවක් මතුවලා ඔවුන් ස්ථාන මාරුවීම් දුන්නා. තාමත් සමහර විනිශ්චකාරවරුන්ට ඒ දරුවන්ට நிலக்கரி டெண்டர் 325 கொள்கலன் விடுவிப்பு கெப்வண்டி கொள்வனவு போன்ற மோசடிகளை மறைப்பதற்கு என்னை கைது செய்வதால் ஒரு பலனும் நடக்கப் போவதில்லை. அரசாங்கம் அடாத்தாக நீதித்துறை மற்றும் போலீஸ் துறையில் அழுத்தங்களை பிரயோகிக்க முயற்சிக்கிறது. போலீஸ் துறையில் கடந்த காலங்களில் சிறப்பாக செயற்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டியவர்களுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீதிபதிகள் பலர் மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களின் பிள்ளைகளுக்கு இன்று பாடசாலைகள் கிடைக்கவில்லை. அரசாங்கத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த நிறுவனங்கள் செயற்படவில்லை என்றால் அல்லது அமைச்சர்கள் சொற்படி நடக்கவில்லை என்றால் தண்டிக்கப்படுகின்றார்கள். இந்த அரசாங்கம் முறைமை மாற்றம் செய்வதாக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இருந்ததற்கு மாறாக பின்னோக்கி கொண்டு செல்வதோடு முழுமையாக முறைமை நாசமாக்குவதற்கே செயற்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். හැබැයි ඔවුන්ට විරුද්ධ වෙනකොට තමයි මේකක්වත් උන්ට හොඳ නැති වෙන්නේ. ඒ හින්දා කරුණාකරලා දැන්වත් ආණ්ඩුව මේක තේරුම් අරගෙන යථාර්ථය තේරුම් අරගෙන කටයුතු කරන්න ඕනේ. ආණ්ඩුවේ වංචාවල් වහගන්න, ගල්ලංගුරු වංචාව වහගන්න, කැබ් වංචාව වහගන්න, කන්ටේනර් පන්නපුව වහගන්න අපිව අධිකරණ වලට කැඳවලා පළක් වෙන්නේ නැහැ. இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிராந்தி ராஜபக்ஷ சிறிலிய என்ற பெயரில் வங்கிக் கணக்கு மூலம் பல மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க மற்றொரு திகதி வழங்கப்படும் என்று போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிராந்தி ராஜபக்ஷ கொழும்பு மியூசியஸ் கல்லூரிக்கு அருகில் உள்ள வீடொன்றை கொள்வனவு செய்ததில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி ஊழலுக்கு எதிரான அமைப்பு முறைப்பாடு செய்திருந்தது. 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிடப்பட்ட உறுதிப்பத்திரத்தின் மூலம் இந்த வீடு சிராந்தி ராஜபக்ஷவின் பெயரில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக சிறிலிய கணக்கிலிருந்து 350 லட்சம் ரூபாய் பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக காணி ஆவணங்களை பரிசோதிக்கும் போது தெரிய வந்துள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிதி மோசடி தொடர்பாக சிராந்தி ராஜபக்ஷவை கடந்த 27ஆம் தேதி நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தனிப்பட்ட காரணங்களுக்காக நேற்று சிராந்தி ராஜபக்ஷ தனது வழக்கறிஞர் மூலம் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக 2 வார கால அவகாசம் கோரியுள்ளார். இந்நிலையில் மோசடி குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க மற்றொரு திகதி வழங்கப்படும் என்று போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டில் தமது அரசாங்கம் உருவாக்கியுள்ள பிரச்சினைகளை திசை திருப்புவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இனவாதத்தை பரப்ப முயற்சிக்கின்றார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் මේක මම දකින්නේ දිත්වා සුළුකුණාටුවට ආණ්ඩුව සූදානම් නොවුන වගේම තමයි ඒකනුත් ෆේල් අධ්‍යාපන සංස්කරණයට කිසිම සූදානමක් නැතුව තමයි මේ අධ්‍යාපන සංස්කරණ ගෙනාවේ.
ඒක නිසා තමයි මේ රටේ ජනතාවගේ විරෝධය ආවේ මේකට. நிலக்கரி விலைமுறை, கொள்கலன் விடுவிப்பு உள்ளிட்ட ஊழல் மோசடிகளை மறைப்பதற்காகவே அரசாங்கம் தமக்கு தேவையான ஒருவரை கணக்காய்வாளராக நியமிக்க முயற்சிக்கிறது. எனினும் மகா சங்கத்தினர் கணக்காய்வாளர் திணைக்களத்தில் உள்ள சிரேஷ்ட அதிகாரி ஒருவரை அந்த பதவியில் நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரியிருக்கின்றனர். அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அரசாங்கத்தின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பிரச்சினைக்குரியவையாகவே காணப்படுகின்றன. அந்த வகையில் தற்போது கல்வி சீர்திருத்தங்களும் இழுபறியில் உள்ளன. எனவே இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் தெரிவுக்குழு அமைத்து ஆராயுமாறு எம்மால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கும் இந்த அரசாங்கத்திடமிருந்து பதில் எதுவும் இல்லை. குறைந்தபட்சம் கல்வித்துறை சார்ந்த நிபுணர்களுடன் கூட இது குறித்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படவில்லை. තේරීම් කාරක සභාවක් පත් කළා. ඒක තමයි පාර්ලිමේන්තු ක්‍රමයේ ඒක විපක්ෂීය මන්ත්‍රීවරුත් එක්ක ආණ්ඩු පක්ෂීය මන්ත්‍රීවරු සියලු දෙනෙක් අහුවෙලා මේක සාකච්ඡා කරන්න ඕන. නමුත් එහෙම දෙයක් වුණේ නැහැ. මේක අධ්‍යාපන විශේෂඥයෝත් එක්ක කතා කරන්න ඕන. ගුරු සංගම් එක්ක කතා කරන්න ඕන. ගුරුවරුත් එක්ක කතා කරන්න ඕන. ආණ්ඩුව එහෙම කරලා තිබ්බේ නැහැ. මේ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ ගෙනෙද්දී මේ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ වල අඩුපාඩු තියෙනවා නම් සාකච්ඡා කරා නම් ඒවා එදා එළි වෙනවා. இறுதியில் அதனை ஒத்திவைக்க வேண்டிய நிலைமை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு தம்மால் உருவாக்கப்பட்டுள்ள பிரச்சனைகளை மறைப்பதற்காக இனவாதத்தை தூண்டுவதற்கு ஜனாதிபதி முயற்சிக்கின்றார். இந்நாட்டில் எமது கட்சி மாத்திரமே சகல இன மக்களுக்கும் ஒற்றுமையாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கட்சியாக உள்ளது. தலதா மாளிகை மீது குண்டு தாக்குதல் நடத்தியவர்கள், அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை எதிர்த்து அப்பாவி மக்களை கொன்றவர்களே இன்று ஆட்சியில் உள்ளனர். அவர்களது ஆட்சியில் இதனைத்தான் எதிர்பார்க்க முடியும். மாறாக சிறந்த எதிர்காலம் ஒன்றை எதிர்பார்க்க முடியாது என்றார். இந்தியாவில் பரவி வரும் நிப்பா வைரஸ் குறித்து நாட்டு மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். குறித்த வைரஸ் தொடர்பாக சுகாதார பிரிவினர் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிப்பா என அழைக்கப்படும் இந்த வைரஸ் ஆசிய பிராந்தியமூடாக பரவக்கூடும் என தெரியவந்துள்ள நிலையில் ஆசிய பிராந்தியத்தின் பல நாடுகள் இது குறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ளன. தாய்லாந்து, சிங்கப்பூர், ஹாங்காங் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் இது தொடர்பாக விமான நிலைய பரிசோதனைகளையும் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது வௌவால்கள் மற்றும் பன்றிகள் போன்ற விலங்குகளிடமிருந்து தொற்றும் ஒரு வைரஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதன் இறப்பு விகிதம் 40% முதல் 75% வரை இருப்பதாக கூறப்படுகிறது. நிப்பா வைரஸ் மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவக்கூடியது என்றாலும் அதன் கடத்தல் மிக குறைந்த அளவிலேயே இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆசிய பிராந்திய நாடுகளைப் போன்றே இலங்கையும் இந்த வைரஸ் தொடர்பாக அவதானம் செலுத்தியுள்ளதுடன் இது குறித்து எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு தற்போது இதனால் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை. வரலாற்றில் இது ஒருபோதும் பெருந்தொற்றாக பரவவில்லை. எனவே நாம் வீணாக அச்சப்பட தேவையில்லை. அதேபோல் இந்த வைரஸ் இருக்குமோ என சந்தேகிக்கப்படும் நபர்களை பரிசோதிப்பதற்கு தேவையான பரிசோதனை உபகரணங்கள் இலங்கையிடம் உள்ளன. இவ்வாறான வைரஸ் பரவும் போது இலங்கைக்கு அதன் பாதிப்பு உள்ளதா என்பது குறித்து மிக நெருக்கமாக ஆய்வு செய்கிறோம். இதுவரை எந்தவொரு நோயாளியும் பதிவாகவில்லை. நோய்வாய்ப்பட்ட ஒருவர் விமானத்தில் ஏறி வரும் அளவிற்கு சிறந்த ஆரோக்கிய நிலையில் இருக்க மாட்டார். எனவே நோயுள்ளவர்கள் இலங்கைக்கு வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அதனால் பயப்பட வேண்டாம். இந்நாட்டிற்கு வரும் நபர்களை பரிசோதிப்பது குறித்து பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனியிடம் வினவிய போது அதற்கு பதிலளித்த அவர், பெருந்தொற்று நிலைமை இருக்கும்போது வைரஸ் ஒன்று நபர்களுக்கு இடையில் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போதே நாம் அவ்வாறான பரிசோதனைகளை செய்ய வேண்டும். உண்மையில் இந்த வைரஸ் தொற்றுள்ள ஒருவர் கடுமையாக நோய்வாய்ப்படுவார். அத்தகையவர்கள் விமானத்தில் வரும் அளவிற்கு திறன் கொண்டிருக்க மாட்டார்கள். இது மனிதரிடம் இருந்து மனிதருக்கு பரவக்கூடிய வாய்ப்பு மிக குறைவு. எனவே இதற்கு எவ்விதத்திலும் அச்சப்பட தேவையில்லை. இதற்காக தேவையற்ற முறையில் பணத்தையோ நேரத்தையோ செலவிட வேண்டிய அவசியம் இல்லை. இதன்போது அவ்வாறான பரிசோதனைகள் செய்வதற்கான தேவை இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார்.